கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் யாக்கோப்பு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நாம் தேவனிடத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய இருதயத்திலே கசப்புகள் இல்லாமல் நம்முடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும்போது நாம் தேவனிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமானாய் இருந்து நாம் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 12:5 வாசிக்கிறோம், பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார்கள். ஆம் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்கள். ஊக்கமான ஜெபத்திற்கு தேவன் உடனே பதிலை தந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக சிறையிருப்புகளுக்கு மத்தியிலே இருக்கலாம். நாம் தேவனை நோக்கி ஊக்கத்துடன் ஜெபிக்கும்போது தேவன் நமக்கு விடுதலையை கொடுக்கிறவராயிருக்கிறார். நாம் தேவனிடத்திலே பதிலை பெற்றுக்கொள்ளும் வரை நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். நாம் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து எப்போதும் நாம் ஊக்கமாக ஜெபிக்கும்போது நாம் தேவனிடத்திலே பதிலை பெற்றுக்கொள்கிறோம். யாக்கோப்பு 5:17-18 வாசிக்கிறோம், எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆம் பிரியமானவர்களே, எலியா பாடுள்ள மனிதன். எலியா தேவனை நோக்கி ஊக்கத்துடனே கருத்துடனே ஜெபித்தார். தேவன் எலியாவின் ஜெபத்திற்கு பதிலை தந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு பாடுகளும் போராட்டங்களும் அதிகமாக இருந்தாலும் நாம் தேவனிடத்திலே ஊக்கத்துடனே ஜெபிக்க வேண்டும். நாம் செய்யும் ஊக்கமான ஜெபத்திற்கு தேவன் உடனே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யாக்கோப்பு 5:16 வாசிக்கிறோம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.